முல்லைத்தீவு ஒதியமலை படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு ஒதியமலை கிராமத்தில் 1984ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதியன்று படுகொலை செய்யப்பட்ட 32 தமிழர்களின் 40வது ஆண்டு நினைவேந்தல் இன்று நடைபெற்றது. ஒதியமலை கிராமத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவி வளாகத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டதுடன் நினைவு தூவிகளுக்கு மலர் தூவி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், பத்மநாதன், சத்தியலிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ஒரு அரசானது தன்னுடைய கோர முகத்தை வெளிப்படுத்திய நாள் என்று தன்னுடைய படைகளையே ஏவிவிட்டு 32 அப்பாவி பொதுமக்களை அதிகாலையிலே வீடு புகுந்து அவர்களை அழைத்து வந்து இந்த இடத்திலே வைத்து கொல்லப்பட்டு 5 பேர் என்று நினைக்கிறேன் அவர்களை கூட்டிச் சென்று வேறு இடத்தில் எரித்தோ என்னவோ கொல்லப்பட்டு இப்படியாக அந்த சம்பவம் நடந்தது. இதை விரிவாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒதியமலை அதைத் தொடர்ந்து முன்னாள் பாடசாலை அதிபர் நிறைய செய்வோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை பழைய மாணவருமாகிய சிவரூபன் இந்த ஒதியமலை படுகொலை சம்பந்தமான சின்ன பிள்ளைகள் அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் உண்மையை கண்டவர்கள் என்ற முறைகளை கூறி வைக்க விரும்புகின்றோம். நிகழ்வை நடத்துவதற்கு நமது அரசாங்கம் எங்களுக்கு அங்கீகாரம் தந்ததற்கு முதற்கண் அந்த அரசாங்கத்திற்கு நான் நன்றி கூற கடமைப்படும். இவரை கண்டவுடன் அவர் தேவையான சகல ஒழுங்குகளையும் (2/12/84)
ஒரு கோர சம்பவம் நடந்த நாள். தொடர்ச்சியாக அந்த நினைவு நாளை இந்த மக்கள் அனைவரும் அனுஷ்டித்து வருகின்றார்கள். நான் கூடுதலாக ஒவ்வொரு தடவையும் வருகிறேன் என்றுதான் நினைக்கின்றேன். ஒரு அரசானது தன்னுடைய கோர முகத்தை வெளிப்படுத்திய நாள் என்று தன்னுடைய படைகளையே ஏவி விட்டு 32 அப்பாவி பொதுமக்களை அதிகாலையிலே வீடு புகுந்து அவர்களை அழைத்து வந்து இந்த இடத்திலே வைத்து கொல்லப்பட்டு 5 பேர் என்று நினைக்கிறேன் அவர்களை கூட்டிச் சென்று வேறு இடத்தில் எரித்தோ என்னவோ கொல்லப்பட்டு இப்படியாக அந்த சம்பவம் நடந்தது. இதை விரிவாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு அரசு தன்னுடைய பிரஜைகளை காக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. தன்னுடைய பிரஜைகளை மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அரசாங்கம் தன்னுடைய ஒரு நடவடிக்கைகளின் மூலமாக பல அமைச்சுக்களை நிறுவி பாதுகாப்பு அமைச்சென்றும் ஒன்றுக்கு பேர் வழங்கி அதனூடாக படையினருடைய கட்டுப்பாட்டையும் தங்களுக்குள்ளே கொண்டு வந்து அந்த படையினர் மக்களுடைய பாதுகாப்போடு ஒன்றித்து நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலையோடு தான் இந்த அமைச்சுக்கள் எல்லாம் பிரிச்சு வழங்கப்படுகின்றது. அந்த பாதுகாப்பு படையினரே வீடு புகுந்து இந்த மக்களை அழைத்து இப்படி ஒரு கோரமான கொலையை செய்ததை யாரும் மறக்க முடியாது. இனம், எங்களுடைய இனத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்ட அன்றைய படைகள், அதை நாங்கள் சொல்வது பிழையல்ல. இது அரசியல் அல்ல. எங்களுடைய மக்களை நீங்கள் வீடு புகுந்து அழைத்து வந்து சுட்டுக் கொன்றது உண்மைதானே, அது பொய்யில தானே. அப்ப அதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அப்பாவி மக்களாகிய அந்த குடும்பங்களை எண்ணி பாருங்கள். ஒரு கிராமத்தில், இது ஒரு மிகப்பெரிய கிராமம் அல்ல, இந்த கிராமத்தில் அந்த குடும்ப தலைவர்கள் அப்படியே இறந்த போது அல்லது கொல்லப்பட்ட போது அந்த குடும்பங்களும் சரி அந்த உறவுகளும் சரி என்ன பாடுபட்டிருக்கும் என்றதை ஒரு நினைச்சு பாருங்க. கொஞ்ச நெஞ்சமில்ல 32 பேர். அப்ப இப்படியான ஒரு கோர செயலை செய்ததை நாங்கள் இன்றும் கண்டிக்கின்றோம். நீதிமன்றத்தில் கூட அந்த வழக்கு போடப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தான் சொல்லுகின்றார்கள். அதாவது சிவில் உடை தரித்தவர்கள் இப்படியாக வந்து அந்த கிராமத்திலே மக்களை அழைத்து சென்று இப்படியான சம்பவம் நடைபெற்றதாக தான் சொல்லப்படுகின்றது. இதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அந்தந்த குடும்பங்கள் படும் பாடு எல்லோருக்கும் தெரியும். இன்று எவ்வளவு நாட்கள், 84ஆம் ஆண்டு முதல் நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு நாட்கள் இந்த வேதனைகளை தாங்கிக் கொண்டு நிற்கிற எங்களுடைய உறவுகளோடு நானும் அந்த வேதனையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு ஆறுதல் கூறி, உங்களுடைய ஆறுதல்களில் நான் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த நிகழ்வில் நடுக ஒவ்வொரு வருடமும் நான் பங்கேற்பேன் என்பதையும்